வணக்கங்க. நான் உங்கள் தீபா மதனகுமார் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி மீன் குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. வாங்க பார்த்துடலாம். ஒரு வாணலியை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. அந்த வாணலி சூடான பிறகு நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. சூடான பிறகு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாங்க. வெந்தயம் நல்லா சூடாகட்டுங்க. 2 வரமிளகாய் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் உளிச்சு வச்ச சின்ன வெங்காயங்க நல்லா தண்ணியில் போட்டு கழுவிட்டு உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா மெரூன் கலராக வரணுங்க. அது மாதிரி நல்லா சிம்மில் வச்சு வதக்குங்க. 2 பூண்டு போட்டுக்கோங்க. இது அப்படியே நல்லா சிம்மில் வச்சு இந்த மாதிரி நல்லா மெரூன் கலராக வரணுங்க. அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. நல்லா மெரூன் கலர் ஆன பிறகு துருவின தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. தீ கொஞ்சம் சிம்லேயே இருக்கட்டுங்க. நல்லா கணக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாத்தூளுங்க. மிளகாய் போட்டுருக்கறதுனால நான் மிளகாத்தூள் சேர்த்துல. உங்களுக்கு காரம் வேணும்னா மிளகாய் சேர்த்திக்கலாம், இல்லை குருமிளகு கூட சேர்த்திக்கலாம். போட்டுட்டு ஒரு கலக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. அடுத்தது குழம்பு தாளித்து விட்றதுக்கு ரெடி பண்ணிடலாங்க. ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் தேவையான அளவு எடுத்துட்டேங்க. ஆயில் சூடாட்டுங்க. சூடான பிறகு கொஞ்சம் கடுகு போட்டுட்டேன். கடுகு நல்லா வெடிச்சிருச்சுங்க. வெடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயத்தையும் போட்டேங்க. அந்த ஸ்மெல் நல்லா இருக்குங்கிறதுக்காக வெந்தயம் போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறம் வரமிளகாய் 2 போட்டிருக்கேன். வெள்ளை பூண்டையும் போட்டு கொஞ்சம் வதங்க விட்டுட்டேன். வதனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டேன். கொஞ்சம் புளியும் தக்காளியும் போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேங்க. அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்லங்க அந்த கிரேவி பேஸ்ட் அதையும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க. எல்லாத்துக்குமே தெரியும் மீன் குழம்பு வச்சப்போ சாப்பிட்றத விட வச்சு ஒரு நாள் கழித்து சாப்பிடும்போது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு காரணம் வந்து இந்த புளி தண்ணி தான். புளி வந்து ஊற ஊற நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால் மீன் குழம்பு எப்பவுமே பழசானா ரொம்ப ருசிக்குங்க. இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. கொதி வந்த பிறகு தேவையான உப்பை கொஞ்சம் சேர்த்து நான் கொஞ்சம் நேரம் மறுபடியும் மூடி வச்சிடுறேன். கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நான் வந்து மூடி வச்சிடுறேன். நல்லா கொதிச்சிருச்சுங்க.
உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சிட்ருந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரியிறப்ப நான் இறக்குறக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி 5 நிமிஷம் முன்னாடி மீன் போட்டிங்கனாலே போதும், அது சீக்கிரம் வெந்துடும். எண்ணெய் பிரிய ஆரம்பித்தோடனே மீன் துண்டுகள் எல்லாம் போட்டுட்டேங்க. போட்டு மறுபடியும் மூடி வச்சிட்டேன். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டுங்க, 5-10 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் மறுபடியும் திறந்து பார்த்து லைட்டாக வெந்திருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக வெந்துருச்சுங்க. நல்லா எண்ணெயும் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு பிரட்டி கலக்கி விட்டுட்டேங்க. ஏன்னா நான் தலை தான் போட்டிருந்தேன், அதனால் எதுக்கும் கொஞ்சம் திருப்பி விட்டுறலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் திருப்பி விட்டுருக்கேன். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டேன். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் கொதி வந்துருச்சு, எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. வந்த பிறகு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி. வாங்கங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.